ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்வலில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதை ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா சீக்வல் டேட்டா பேசஸ்லையும் இது சப்போர்ட். இது ரெஜெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு பேட்டர்ன் மேட்சிங். ஸ்ட்ரிங்ஸை வச்சு விளையாடுறது தான் இதுவுமே. எப்படி ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவுமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கான ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த டாபிக் ஆக்சுவலாக. இது பைத்தான், ஜாவா எல்லாத்துலேயுமே இருக்குது ரெஜெக்ஸு. ஸோ பைத்தான்லலாம் ஆர்இ அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரே ஒரு காலம் தாங்க வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் வேல்யூஸ்ன்னு போட்டு ஒரே ஒரு காலம், அதுக்கு வேல்யூஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு ரெஜெக்ஸாக இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒவ்வொரு சாம்பிளாக காமிக்கிறேன். ஓகே, நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டேன்னா யூ கேன் ஏபிள் டு see the data. ஓகே, நம்மகிட்ட ஒரு 10 ரெக்கார்டு, 11லேருந்து 20 ரெக்கார்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் தாங்க ரெஜெக்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஆங்கர் இருக்கு இல்லையா, அப்போ அதே மாதிரி இங்கே டாலர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெஜெக்ட்ஸ். பட் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சீட் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சீட் ஷீட்டு. இது வந்து regex.html நான் ஒரு ஃபைலாவே கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் கிட்டப்ல இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஸோ நான் அதை எப்படி பண்ணணும்னு நீங்க போட்டிருப்பேன் கீழே, அது மாதிரி நீங்க பண்ணுங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சீட் ஷீட்டுங்க. இப்போ வந்து ஆங்கர் இருந்தா அதுக்கு டெஃபினிஷன் என்ன, ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கும், இது எண்டிங் வரைக்கும் கொண்டு போகும். அடுத்து டாட் இருந்தது அப்படின்னா இப்போ a.c நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரு கேரக்டர் மேட்ச் பண்ணும். பி இல்ல ஒரு ஹைஃபன் இருக்கு இல்ல ஸ்பேஸ் இருக்குன்னா எடுத்துட்டு வரும். இதே இல்ல எனக்கு ஏவுக்கு சிக்கும் நடுவில் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கணும்னா ஸ்டார் போடணும். ஸோ இப்போ இங்கே ஏபிபிசியும் வரும், ஏபிசியும் வரும், ஏசியும் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு சீட் ஷீட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஃபைன், நம்ம இதில் வந்து நிறைய விஷயத்தை இப்போ ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்பிள் இருக்கு. ஸோ வேற ஏதாவது ஏல இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் மட்டும் அவுட்புட்டில் வரும். ஸோ 11 ரெக்கார்ட். அதே மாதிரி ஈல முடியணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈல முடியணும்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எங்கே இருக்கு? ஸோ ஈல முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கு, கிரேப் இருக்கு அண்ட் டேட் இருக்கு. ஸோ இந்த 3 ரெக்கார்டும் நமக்கு வெளியில வரும். ஓகேவா? ஸோ ஆப்பிள், டேட்டு அண்ட் தென் கிரேப்பு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 0 to 9, அதாவது எனக்கு வந்து சாம்பிள் டெக்ஸ்ட்ல வந்துட்டு எனக்கு 0 to 9, அதாவது ஸ்டார்ட் ஆகிறது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நம்ம ஆங்கர் போட்டிருக்கோம், ஸ்டார்ட் ஆகிறது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா? சாம்பிள் டெக்ஸ்ட் இங்கே பாருங்க 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா அந்த ஒன்று மட்டும் எனக்கு வெளில வரும். ரைட்? ஸோ அதே மாதிரி ஐஎன்ஜி போட்டு எண்டு, டாலர்னா எண்டுன்னு சொன்னா, ஸோ ஐஎன்ஜியில் முடியணும். என்ன ஐஎன்ஜியில் முடியுதுன்னு பார்க்கலாமா? இங்கே ரன்னிங்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ரன் பண்ணீங்கன்னா அந்த ஒன்று மட்டும்தான் வெளியில் வரும். இங்கே பாருங்க ரன்னிங். ரைட்? ஸோ அடுத்து வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைக் உங்களோட வேர்டில் ஏதாவது 2 லெட்டர் தொடர்ந்து வருதா? இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிபிஎல்இ. ரைட்? ஸோ அதே மாதிரி 2 வேர்டு லெட்டர் தொடர்ந்து வர்றது எங்க இருக்கு? ஸோ இதுல 2 ஏபிபி இருக்கு. அந்த மாதிரி வேற எங்கேயாவது ஏதாவது இருக்கா? ரன்னிங்ல என்னன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா அதை எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஆப்பிள், செர்ரி, அதுக்கப்புறம் இதுல வந்து எல்டர் பெர்ரி, அப்புறம் ரன்னிங். ஸோ மொத்தம் 4 ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா அகெயின் இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் வந்து நமக்கு வந்து ஏ டு இசட், ஸ்மால் ஏ இசட், அதாவது என்னன்னா என்னோட லெட்டர்ஸ்ல வந்து கேபிட்டல் ஏ டு இசட் வரைக்கும் கேப்ஸ்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்மால்ல இருக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு லெட்டரையும் பார்க்கணும். அதுக்காக இந்த பிளஸ். நீங்க இந்த பிளஸ் கொடுக்கலீங்கன்னா இப்ப கௌதம்னு இருக்குன்னா ஜியை மட்டும் பார்த்துட்டு விட்டுரும். ஒவ்வொரு லெட்டரா பார்க்கணும்னா பிளஸ் எண்டிங் வரைக்கும் பார்க்கணும்னு சொல்றோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே வந்துடும். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டேட்டா இல்லையா? எல்லாத்துலேயுமே கேப்ஸ், ஸ்மாலு எல்லாம் இருக்கு. ஆனால் இது மட்டும் வராது. ஏன்னா இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டார்ட் ஆகிறதே வந்து எதுல ஸ்டார்ட் ஆகணும்னா லெட்டர்ஸ்ல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 11லேருந்து 19 தான் வந்திருக்கு, 20வது ரெக்கார்டு வரல. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா வெறும் 5 கேரக்டர் மட்டும் இருக்கிற ஸ்ட்ரிங் வெளியில வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஸோ இதுல வந்து 5 தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து சரி, ஓகே, இது வராது, இது வந்து 6. கிரேப், ஸோ கிரேப் 5. ஸோ இது வரணும். பட் நீங்க வந்து கேட்கலாம், ஸோ இங்க வந்து வரல அப்படின்னு. ஸோ இது வந்து என்னோட இந்த சீக்வல் லைட் நோட் புக்ஸுக்காக சீக்வல் லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. சம்திங் தெர் வில் பி அ ப்ராப்ளம் வித் த டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதே மைசீக்வல் தான், பட் என்னோட கமாண்ட் லைன்ல வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதே மைசீக்வல் ரெண்டும் ஒன்று தான், பட் நான் அதை நோட் புக்ல யூஸ் பண்றேன். இது கமாண்ட் லைன். ஸோ கமாண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இது போடும்போது எனக்கு ஆப்பிள், கிரேப் மட்டும் ரிட்டர்ன் ஆகுது. இட்ஸ் இஷ்யூ வித் த நோட் புக். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் regex underscore sample வேர் சாம்பிள் டெக்ஸ்ட் ரெஜெக்ஸ் வந்து என்னன்னா ஆப்பிள் இல்லைன்னா பனானா. ஸோ என்னோட மொத்த டெக்ஸ்ட்லயும் ஆப்பிள் ஏதாவது இருக்கு இல்ல பனானான்னு ஏதாவது இருக்குன்னா அது மட்டும் தான் எனக்கு வெளியில வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த 2 ரெக்கார்டு மட்டும் வெளியில வரும்.
ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னன்னா லைக் இது பாருங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ் கேஸ். எனக்கு ஸ்டார்ட்டிங் இருக்கு 0 டூ 9 அதாவது ஸ்டார்ட்டிங் வந்து இன்டிஜர்ல ஸ்டார்ட் ஆகணும். அதே மாரி 3 இன்டிஜர்ஸ் தான் இருக்கணும். இப்போ 1, 2, 3 இல்ல 3, 4, 5 இல்ல 7, 9, 10 ஏதாவது ஒரு 3 இன்டிஜர் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் வரணும். அப்புறம் எண்ட் பிளஸ்ங்கிறது ஒவ்வொரு லெட்டரையும் அது வந்து ஐட்ரேட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ இப்போ இத ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். நான் அதையும் காமிக்கிறேன். நம்பர்ல ஆரம்பிக்கிறது ஒரே ஒன்று தான் 1, 2, 3 ஏபிசி இது மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும் பாருங்களேன். லைக் இஃப் ஐ ரன் திஸ் இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகே. ஸோ இதுவும் வந்து ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் நோட் புக்ஸ். ஸோ நான் இதை வந்து கமாண்ட் லைனுக்கு மாத்துறேன். ஓகே. ஸோ என்னோட கமாண்ட் லைன்ல போயிட்டு ஓகே. ஸோ யூஸ் டெஸ்ட் ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது கமாண்ட் லைன் எனக்கு ஒர்க் ஆகுது. சேம் MySQL தான். தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் நோட் புக்ஸ். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரெஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ 1, 2, 3 ஏபிசி மட்டும் தான் வெளியில வருது. ஸோ நம்ம இன்னும் சில காம்ப்ளெக்ஸான யூஸ் கேஸும் பார்க்கலாம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன். இதுல நெறைய காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதுல வந்து நெறைய வேல்யூஸும் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செலக்ட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. இந்த மாரி ஒரு பெரிய டேட்டா செட் ஒரு 8 ரோஸ் வந்து இருக்கு. அதுல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 காலம்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இதுல என்னன்னா, இதுல இந்த டேட் காலம் எடுத்துக்கோங்களேன். இதுல வந்து இதுதான் வேலிடான ஒரு ஃபார்மேட்டா நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த மாரி அதாவது ஐஃபனே இல்லாம வந்ததுன்னா, இது நான் வேலிட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துறணும். ஸோ இப்போ ரெஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்ச் ஆகிறது மட்டும் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ டேட் காலம் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் வந்து 0 to 9 இருக்கணும். திரும்பவும் 0 to 9ல ஒரு நம்பர், திரும்ப 0 to 9ல ஒரு நம்பர், திரும்ப 0 to 9ல ஒரு நம்பர் 4 டிஜிட் அக்செப்ட் பண்ணும். அப்புறம் ஒரு ஐஃபன் வரணும். அதுக்கப்புறம் 2 டிஜிட் அது ரெண்டுமே 0 to 9ல இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஐஃபன், திரும்ப 2 டிஜிட். ஸோ இது எப்படி இருக்குன்னா YYYYY MM அண்ட் தென் DD. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த ஒரு ரெக்கார்டு அதாவது இந்த 2025 ஹைஃபன் இல்லாம 0 to 7 வந்திருக்கு இல்லையா? தேர்ட் ரெக்கார்டு அது மட்டும் இருக்காது. மற்றபடி எல்லாமே வந்திருக்கும் பாருங்க. தேர்ட் மட்டும் இல்லை. ரைட். ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நான் இங்கே கொடுத்துருக்கேன் மேட்சிங் நேம்ஸ் கண்டெயின் ஒன்லி லெட்டர்ஸ் அண்ட் ஸ்பேசஸ். இப்போ ஃபுல் நேம் அப்படின்ற ஒரு காலம் மேல நம்ம ரெஜெக்ட்ஸ் போடணும். என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கணும், லெட்டர்ஸ் இருக்கணும். அது தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. இங்க பாத்தீங்களா நம்பர் 1 நடுவுல இருக்கு வரக்கூடாது, ஹைஃபன் நடுவுல இருக்கு வரக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா ஓக்கு பக்கத்துல அப்பாஸ்டஃபி இருக்கு, இதுவும் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டார்டிங் போட்டு கேபிட்டல் A to Z இருக்கலாம், ஸ்மால் A to Z வரைக்கும் இருக்கலாம், அப்புறம் ஸ்பேஸ் இருக்கலாம். ஸோ பிளஸ் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரையா கன்சிடர் பண்ணும். இந்த பிளஸ் நான் போடலினா ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் தான் பார்க்கும் அது. ஓகேங்களா? அப்புறம் எண்டு வரைக்கும். ஓகே. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க எனக்கு வந்து 1, 2, 3, 4, 5 ரெக்கார்டு தான் வருது. எதெல்லாம் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 4 இது வரல, அப்புறம் 6 வரல, 5 வரல. ஸோ 4, 5, 6 எனக்கு அவுட்புட்ல வரவே இல்லை. இங்க பாருங்க மத்ததெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சீட் ஷீட்டை பார்த்து நீங்க நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ரெஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சில டைம்ல நான் SQLite யூஸ் பண்ணி நோட் புக்ஸ்ல போடுறது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ SQLite லைப்ரரியை நான் நோட் புக்ஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நீங்க ரெஜெக்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வித் கமாண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ கமாண்ட் லைன் இல்லைன்னா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த சீட் ஷீட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜெக்ட்ஸ் அவ்வளோதாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், நிறைய பேட்டர்ன் மேட்சிங் இருக்கும். இவ்வளோதான் சொல்லி லிமிட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்களும் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சீட் ஷீட்டை கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுதான். பட் நமக்கு ரெஜெக்ட்ஸ்க்கு ஒரு யூஸ் கேஸ் வரும் பொழுது அல்ல ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு யூஸ் கேஸ் வருது அப்படின்னா ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல பண்ண முடியாததை நீங்க ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க லைக் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. லைக்கை விட ரெஜெக்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ யூ ட்ரை யூசிங் ரெஜெக்ட்ஸ். ஓகே. நம்ம அடுத்த டாபிக் போலாம். என்னோட 9 ஹவர்ஸ் SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோடெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நோட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த SQL மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் ₹59 அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 SQL இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ் அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்கை நான் இந்த புக்கோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 ஹவர் SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க், ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் எடுத்துக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, சீக்வலுக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 ஹவர்ஸ்க்கு வீடியோ, அது இல்லாம ஏஐ, கூகுள் கிளவுட், அஜூர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ₹3 ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதுல நீங்க சீக்வல், லைனக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹின்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயே ATS செக்கர் இருக்கு. நீங்க உங்க ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.